ஏண்டி ராதா, தாவணியில மீன் பிடிக்கிறமே, மீன் கிடைக்குமா? விரால் மீனே கிடைக்கும்டி. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஆம்பளை விரால் மீன் தாவணியில மாட்டாம போயிடுமா? ராதா, ஏய் ராதா, இன்னும் உங்க அப்பா கஞ்சி எடுத்துட்டு போல? இன்னும் இல்லையா? ஓ, வேலை நேரத்துல கஞ்சி எடுத்துட்டு போல உங்க அப்பா திட்ட மாட்டாரா? ஏய், நான் வரேன்டி. பாத்து பாத்து வாடி. நீ இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா ராதா. ஆமா, எங்க அப்பா மட்டும் எங்களுக்கு வேலைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரா? ஆமா, நீங்க வந்து சினிமா போறேன், உடனே கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன சினிமா? தியேட்டருக்கு வா, தெரியும். என்னடி இவ்வளவு கும்பா இருக்கு, எப்படி டிக்கெட் வாங்க போற? எப்படி வாங்குறேன் பாரு. எப்படி ஏமாத்தின பத்தியா? புரியா? முப்பத்தொன்னு 71 32 81 33 91 34 101 35. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? ஆரம்பிக்கும் போது நம்ம 2 பேரும் ஒன்னாத்தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள நீ 101க்கு வந்துடுற, நான் 30 வரிசையில நிக்கிறேனே. கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணும். நான் 10 எண்ணுவேன். இந்த எக்ஸசைஸுக்கு முட்டியத்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வண்டம் வர்ற நம்ம பைனான்சியர் வர. என்னடா பொட்டி என்னாச்சு? பொட்டியா? என்னடா? டேய், உங்க அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வரேன்னு போனேன்லடா, என்னாச்சு? எங்க அப்பா விளக்கணை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றவரு. அதே விளக்கணை யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. பிசினஸ் மேனா இருந்தாரு, நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்ட, வீட்டை விட்டு வெளியில போடான்னு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாரு. அப்ப நீ வீட்டை விட்டே வந்துட்டியா? வேற வழி? சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டு வாசல்படியை மிதிக்கிறதா சேலஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இனிமே உங்க வீட்டு வாசப்படி நீ மதிக்க போறதே இல்ல. அவசரத்துக்கு 500 1000 உங்க அப்பாட்ட பணம் வாங்கணும், அதுலயும் மண்ண. கவலையே படாதீங்க, சொந்தமா படம் எடுக்கிறதுக்கே பிளான் பண்ணிருக்கேன். எப்படிடா? எப்படி? அடையார் ஆண்டாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஆப்பம் வைக்கிறாங்க. ஐயோ, என் அத்தைய சொன்னா. அத்தையை ஆப்பம் வைக்கிறாங்க. ஐயோ, அவங்க பெரிய கோடி சொல்லிடா. ஆப்பம் வைக்கிறாங்க. நீ அடிப்பட்டே சாக போற. அவங்களுக்கு அடையாறுல 6 பங்களா இருக்கு. 6 பங்களாவா? அதுல ஒரு பங்களாவா வித்தா கூட அழகான கலர் படம் எடுக்கலாமேடா. அவசியமே இல்ல. ஏன்? எங்க அத்தை சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்படியா? வாடா, நம்ம அத்தையை போய் மீட் பண்ணலாம். பாத்தியா, ஓட்டுறான். எங்க அத்தையை மீட் பண்ணலாம், ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கல்? நீ சொன்ன சிக்கல் இதானே? ஆமாண்டா. பப்பி கண்ணா, சிக்கல் முடிச்சாடும் போல இருக்குது. பப்பி கண்ணா, அத்தை என்ன பண்றாங்க? மம்மி மாடியில வீடியோல படம் பார்த்துட்டு இருக்காங்க. டேய், அத்தை படம் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவுல போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்க, பயங்கர கோவம் வரும். எனக்கு கோவம் வருமே, குறுக்க போனா படம் மறைக்குமே. பப்பி கண்ணா, அம்மா என்ன படம் பாக்குறாங்க? நேரம் வீடியோ நடிக்கிற நாகாஸ்திரத்தை கொடுத்து அர்ஜுனனை தாக்கி கழுத்துக்கா குறி. அவர் மார்புக்கு குறிவை. மார்பிலே வீர புண்ணியந்தி வீழ்ந்தார் என்ற பெயருக்கு இடம் தரையில் கழுத்தில் விடும் ஒரே அடியில் தலைமையில் உடல் நேராக சிதற வேண்டும். இதர இடமானால் துடிதுடித்து துன்பப்பட்டு இறப்பான். இருந்தாலும் வீரன் அல்லவா அவன். வீரனுக்கு அந்த அவதி வேண்டாம். உன் எண்ணம் சரியில்லை. என் சொல்கை சொல்லியா? தேரோட்டுவது உன் வேலை. என் சொல்லுக்கு நீ வா, உன் சொல்லுக்கு நான் அல்ல. உனக்கு பணி செய்ய வந்தேனே. ஆசிரமன் கழுத்துக்கு வருகிறது. கிருஷ்ணா, பயப்படாது. மைத்துனா, பிழைத்தேன். நீ ஏன் எனக்கு
தலைக்கு வந்தது தலை முடியோடு சென்றது. இனி உனக்கு எதிலும் வெற்றி. தானந்த அகந்தை உன் வெற்றியை தொலைத்தது. அதோ திரும்பி வரும் அதிக அஸ்திரத்தை ஏந்தி மீண்டும் அவன் நெஞ்சை துளைக்க விடு. அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. போக மாட்டேங்கிற அத்தா, ரொம்ப நாட்டி. அத்தை ஏன் அழறீங்க? சிவாஜி நடிச்ச படம் பார்த்தப்பா, அவர் நடிப்பு என்ன அறியாமலேயே அழுக வந்துருச்சு. இவன் ஆக்டிங்க பார்த்தா கூட நீங்க ஓன் எழுதிருவீங்க. அப்படியா? இவன் காமெடி பண்ண நமக்கே அழுக வரும். யாரும் இல்ல, இவர்தான் டைரக்டர். வணக்கமா. இவர்தான் கேமராமேன். வணக்கமா. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்க போறாங்க. பாவம். இதுக்கே பாவப்பட்ட எப்படி இன்னும் எவ்வளவு இருக்கு? அம்மா தான் அந்த படத்துக்கு பைனான்சியர், பணம் போடுறாங்க. அம்மா ஐயோ பாவம் மாமி. ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு கொடுங்க, படத்தை ஓஹோன்னு எடுத்து முடிச்சிடலாம். என்னடா என்னடா என்னடா? ஆமாண்டா ஆமாண்டா. நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, 5 லட்சம் என்ன 10 லட்சம் கூட எங்க மம்மி கொடுப்பாங்க. இல்ல மம்மி. அது சரி, உங்க அப்பனை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஏன் பணம் கேக்குற? நான் சினிமாவில் நடிக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை. ஒரு பைசா கூட கிடையாதுன்னு வீட்டை விட்டே துரத்திட்டாரு. மம்மி அத்தான் பாவம் மம்மி. நீ அழுகாதம்மா. உன் மாமா இருக்கானே, அவ கஞ்ச கலரசனையே தெரியாதவன். அதனாலதான் கலையுடைய அருமை பெருமை தெரிஞ்ச உங்ககிட்ட பணத்துக்காக வந்திருக்கோம்மா. இத பாரு தம்பி, மது மட்டும் என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, சொத்து பூராவும் அவன் பேருக்கே எழுதி வச்சிடுறேன். என்ன அத்தை, ஒரு படம் கூட இன்னும் ஹீரோவா ஆக்ட் பண்ணல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே? ஜனங்க மத்தியில இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நம்ம படம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணிடுவோம். அவன் வாயால என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, நாளைக்கே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். சொல்லுடா. சொல்ற. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ நல்லதா. இப்படிதான் ஒரு நல்லது நடக்கும்போது கஷ்டம் கூடவே வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க. குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அந்த வவுத்து நோவுதியா, டீ கடை வரலாம் போயிட்டு வர்றேன். வவுத்து நோதுனா பாத்ரூம்குள்ளடா போவாங்க. டீ கடை கூட பாத்ரூம் இருக்குது. புடவை ஜாக்கெட்டுக்கெல்லாம் நான் இஸ்திரி போட்டுட்டேன், வேஷ்டி சட்டைக்கு நீ போட்டு புடவை ஜாக்கெட்டுக்கு நீ, வேஷ்டி சட்டைக்கு நானா? இரு ஒன்ன மாத்திரேன். மீசையை பாரு, தொடப்பக்கட்ட மாதிரி. இந்தாயா இஸ்திரி போட்டு கொடு. பையன் வரட்டும் சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார், உங்க டைரக்டர் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தாங்க சார். நீயா? இந்த காலத்துல எவன் வேஷம் கேட்கறதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. என்னை விட மோசமானவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதென்ன செந்தில் லாண்ட்ரின்னு உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா? செந்தில் லாண்ட்ரின்னு தான் எழுத சொன்னோம். போர்டு எழுதுறவன் செந்தில் லாண்ட்ரின்னு எழுதிட்டான். ஆனா துணிகளை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேள் கொட்டுற மாதிரி சுருக்குன்னு வெளுத்து கொடுப்போம். ஐயோ என்ன வேஷ்டி ஓட்ட ஓட்டையா இருக்க. நான் சொல்லல, தேள் கொட்டின மாதிரி சுருகின்னு இருக்கும்னு. அதான் இந்த ஓட்டை. அப்ப என் துணியா? இவ்வளவு ஓட்டம் உங்க இதுல வராது, வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணா. ஒருவேளை அங்கேயே தூங்கிட்டானா? ஸ்டில் கேமராமேன் சார், ஸ்டில் கேமராமேன் சார், என்ன ஒரு போட்டோ எடுங்க சார். எதுக்கு சார்? நான் சினிமா நடிகன் ஆயிட்டேன்னா ரசிகர்களுக்கெல்லாம் அனுப்பணும்ல, அதுக்காகத்தான். நான் எப்பவுமே முன்னெச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். அது சரி, உங்க கடையில இஸ்திரி போடுற பையன் இன்னைக்கு லீவுன்னு சொன்னா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா, அவனை எங்க பாத்தீங்க? அவன் சினிமா தியேட்டர்ல தர டிக்கெட்ல சினிமா பாக்குறான். தர டிக்கெட்ல சினிமா பாத்துக்கிட்டு இருக்கானா? நான் இங்க போய் குட்டுக்கிற குட்டுல அவன் தரையோட தரை. என்ன தள்ளுற? கடல் தான். கடை முதலாளி நானு, என்னையவே தேக்க வச்சுட்டானுங்க. என்ன முதலாளி, கடையை வித்துட்டீங்களா? நான் வர்றது கொஞ்ச நேரமா இருந்துச்சுன்னா கடையை விற்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கடையவே காலி பண்ணிருப்பானுங்க.
அம்மா எங்க போயிட்டு வர்றீங்க? இவன் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா படம் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் தான் அவனை அடிச்சு இங்க எடுத்துட்டு வந்தேன். அதுக்காக பொறுப்பு இல்லாம இப்படிதான் கரையை திறந்து போட்டு போறதா? நீங்க ரெண்டு பேரும் கூத்தாடி பசங்க. அட போங்க, ஆனாடப்பட்ட கிருஷ்ணனே கூத்தாடி. கூத்தாடினது சிவன். நான் சொன்னது என்ன கிருஷ்ணன்? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, வெளியில போங்க. முதலாளி, நான் செந்தேன் போட்டதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்காம போயிடு. போட்டா அறிவு கண்ணியா பூல கண்ணு முடிச்சுன்னா பூலோகமே இருந்து போச்சுங்கிற நினைப்பா. இது மாதிரி பெரிய செந்தல் கடை நான் எத்தனை பார்த்திருப்பேன். பாம்பு உரிச்சு போட்ட சட்டைக்கு நான் இஸ்திரி போடுறவன் தெரியுமா? நீயே இந்த கடை கட்டினாயி அந்த ஒரு வழியா கம்பெனி போர்டு மாட்டியாச்சு, காருக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. டேய், நீ தான் டைரக்டர், நீ தான் கேமராமேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்கு சம்பளம் கிடையாது. கன்வென்ஸ்? டேய், நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்லயே தங்க போறீங்க, உங்களுக்கு எதுக்குடா கன்வென்ஸ்? ஓகேடா, நீ தான் ஹீரோ. உனக்கு சம்பளம், சிகரெட், பெட்ரோல் பேட்டா, மேக்கப், காஸ்டியூம் எதுவும் கிடையாது. சரிடா. ஹீரோ, டைரக்டர், கேமராமேன் எல்லாம் ரெடி. வாட் அபௌட் தி ஹீரோயின்? ஹீரோயின் வந்து அம்பிகா, ராதா, ரேவதி, நளினி, ஜீவிதா. 5 பேருமா? இவங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, அதனால வேற யாராவது தேட வேண்டியதுதான். அப்ப புதுமுகத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஓகே. லேடிஸ் காலேஜ் வாசல்ல போய் நிக்கலாம். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிப்போம். கிளம்பு. வண்டி எடுப்பா. அப்படியே வா, இறங்குடா. ஒரு பொண்ணு வருது, மடக்கி விசாரிப்போமா? தனியா வருது. டீசெண்டா நடந்துக்க. அது எனக்கு தெரியும். ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நிக்கிறீங்களா? என்ன பிரேக் இல்லையா? என்ன வேணும்? நாங்க தமிழ் படம் எடுக்கிறோம், கலர் படம். அந்த படத்துல நடிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு? கேமரா. சாரி சார், போன வாரம் தான் பாரதி ராஜா அவங்க படத்துல புக் பண்ணிருக்காரு. ஓ. பரிசு முடிஞ்ச உடனே ஷூட்டிங் வச்சுக்கிறேன்னு படம் சொல்லி. ரிலீஸ் ஆனோன்னு சொல்லுங்க, படம் பாக்குறோம். ஏங்க, ஸ்கூட்டர் ரிப்பேரா? ஆமா, நீங்க? நான் மெக்கானிக். நான் டைரக்டர் ரவி. இது வரைக்கும் நான் உங்களை எந்த படத்துலயும் பார்த்தது இல்லையே. டைரக்டர் எல்லாம் நடிக்க மாட்டாங்க, கேமரா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டைரக்டர்ல நடிக்கிறது ஒரு ஃபேஷன் தானே. ஓ, நீங்க எங்க படத்துல ஆக்ட் பண்றீங்களா? சாரி சார், முதல்ல பாக்யராஜ் படத்துல தான் நடிக்கணும்னு இருக்கேன். அதுக்காக எவ்வளவு வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, வாங்கடா போலாம். வரேங்க. வரட்டுமா? வரேன்டா. ஏண்டா, இவளுடைய 50வது வயசுல இவள பாக்யராஜ் பார்த்தாருன்னா என்னடா ஆகும்? அவ்வையார கலர்ல எடுப்பாரு, அவ்வளவுதான். காமெடியா? டேய், காலேஜ் பொண்ணுங்களை அப்ரோச் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுடா. அவங்க பெரிய பெரிய டைரக்டருங்க படத்துல நடிக்கிறதா ஆசைப்படுறாங்க. கரெக்ட். இனிமே சிட்டி பஸ் ஸ்டாண்ட் பார்க்க வேண்டாம், மொஃபசல் பஸ் ஸ்டாண்டே போ. எதுக்கு? ஏண்டி ராதா, உங்க அப்பா 5 பெத்து வச்சிருக்காரு. உனக்கு அக்கா 2, தங்கச்சி 2. ஏண்டி இப்படி பெருமூச்சு விடுற? பேசாம சினிமால சேர்ந்துரு, அப்புறம் உனக்கு கவலையே இல்ல. என்ன சினிமாவை சேர்த்துக்குவாங்களா? பேசாம மெட்ராஸ்க்கு போ. உனக்கு இருக்கிற அழகுக்கு ப்ரொடியூசருங்க கொத்திட்டு போயிடுவாங்க. ராதா, மெட்ராஸ்க்கு போ. உனக்கு இருக்கிற அழகுக்கு ப்ரொடியூசருங்க உன்னை கொத்திட்டு போயிடுவாங்க. மெட்ராஸ்க்கு போ. உனக்கு இருக்கிற அழகுக்கு ப்ரொடியூசருங்க உன்னை கொத்திட்டு போயிடுவாங்க. யாருமா போறவர் கேட்டது? பக்கத்துல தான் போறவரு. அங்க இருந்து நேரா போன கோணம் பார்க்கும், அங்கதான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இறங்க இறங்க இறங்க. 1-6 மாசத்துல பெரிய நடிகை ஐடியா, அப்புறம் கார்ல தான் போகும். ரைட் ரைட். சினிமாவில் நடிக்கும் ஆசையுடன் சென்னை வந்த இளம் பெண்ணை 3 பேர் மாறி மாறி கற்பழித்தார்கள். அட பாவிங்களா. சார், என்னம்மா? ஷூட்டிங் எங்க சார் எடுக்கிறாங்க? ஷூட்டிங்கா? இப்பெல்லாம் விவசாய கிடையாது, எங்க வேணாலும் எடுக்கிறாங்க ஷூட்டிங்க. என்னம்மா, சினிமாவில் நடிக்க வேண்டிய? ஆமா சார். இப்படியே போய்கிட்டே இரு, யாராவது 3 பேர் எதுக்கு வருவாங்க, அப்புறம் ஷூட்டிங் தான். பாவம், சினிமாவில் நடிக்க இது ஊரை விட்டு வந்துருச்சு. அவங்க அப்பாவும் அம்மாவும் ஊர்ல எங்கெங்க தேடிட்டு இருக்காங்களோ. நீ வேற, அவன் 5-6 பெத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணு போச்சுன்னு ஊர்ல சந்தோஷப்படுவாங்க. டேய், புது நடிகரை தேடி இனிமேல் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகவே கூடாதா? டேய், நீ ஒரு விவசாய கிட்டவன்டா. எந்த பொண்ணு பார்த்தாலும் நடிக்கிறேன்னு கேக்குறதா? ஏதோ நான் பார்க்க கொஞ்சம் டீசெண்டா இருந்தனால சும்மா விட்டாங்க, இல்லன்னா செருப்பு பிஞ்சிருக்கும். டேய், ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றது? இந்த பார்க்ல ட்ரை பண்ணி பாப்போம், ஒண்ணு கூட மாட்டாது போயிடுமா? இங்க கிடைக்கலன்னா அவனுக்கு மீசி எடுத்து ஹீரோயின் ஆக்கிடுவான். ஐயா, அப்ப நான் கூடிய சீக்கிரத்துல கார் பங்களா வாங்கிடுவேன். அதான் நான் இன்னொன்னு கேமராமேனை செட்டப் பண்றியா? வாடா.